அம்மாவும் பிள்ளையும் பொண்ணும் பெண் பிள்ளையும் பேசிக்கிறதுன்னு இருக்குல்ல, எல்லாத்தையும் என்கிட்ட வெளிப்படையாக பேசுவாள் அப்படின்னு அம்மா சொன்னாங்க. ஸோ இந்த ஜென்ரேஷனில் நாங்கள் இதெல்லாம் கூட எங்கள் அம்மாட்ட பேசுவோம். பேசிக்காக நான் ஆஃபீஸ் போகும்போது ஏதோ ஒரு பையனை பார்க்குறேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ எங்கள் அம்மாட்ட சொல்லுவேன், அம்மா ஃப்யூச்சரில் ஒரு பையன் வந்தா இப்படி இருக்கணுமா. ஸோ அப்படி சொல்லும்போது இதெல்லாம் வந்து அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணிப்பாங்களான்னு தெரியல. பட் என்னால் ரொம்ப ஈஸியாக எங்கள் அம்மா கிட்ட கன்வே பண்ண முடியுது. அவங்களும் ரொம்ப சில்லாக எடுத்துப்பாங்க. நிறைய விஷயங்கள் இப்போ நாங்கள் வெளிப்படையாக பேச ஆரம்பிச்சிட்டோம். ஈவன் நமக்கு ரொமான்ஸில் எந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஃப்யூச்சரில் அந்த மாதிரி கூட. இப்போ நீ தானே என் பொண்ணு சொந்தம்ல கிளைமேக்ஸ் சீன் வரும், அது லிப்லாக் சீன் தான் வரும். பட் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அவங்க 2 பேரும் சேர்ற இது பிரிஞ்சு பிரிஞ்சு கடைசியில் சேருவாங்க. பட் எனக்கு அந்த சீன் ரொம்ப பிடிக்கும். அந்த சீன் ரொம்ப ரசித்து பார்த்துட்டே தான் இருப்பேன். அம்மாவுக்கும் அது தெரியும். அம்மாவே கூப்பிட்டதுக்கு அப்புறமேட்டுக்கு உனக்கு பிடிச்ச படம் ஓடுது இந்தா பாரு அப்படி சொல்லிட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அது மாதிரி ஈவன் செக்ஷுவல் டவுட்ஸ்லாம் கூட வரும். ஏன்னா மெச்சூர்ட் ஆகிட்டோம், அந்த மாதிரி டவுட்ஸ்லாம் வரும். ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்குறத விட அவங்க கிட்ட கேட்குறது இப்போ பெட்டராக இருக்குது. சார், ஒரு காலத்தில் எங்கள்கிட்ட யாரும் எதையும் வெளிப்படையாக பேசாததுனாலேயே நிறைய பேர் வாழ்க்கை வீணாக போயிருக்கு. அதனால அந்த மாதிரி இருக்கக்கூடாது, அதனால பொண்ணுகிட்டையும் பேசணும் அப்படின்னு நினச்சா அவங்க அதாவது சும்மாலாம் பேசுகிறதுக்கு வேலை இல்லை. அவங்க ஏதாவது கேட்கும்போது வெளிப்படையாக சொல்லினாலும் மறைமுகமாவது சொல்லுவேன் நான். இந்த துணிச்சல் அல்லது இந்த ஒரு மன அமைப்பு உங்களுக்கு எப்படி வந்துச்சு? நிறைய படித்து தான் நான் நிறையா தெரிஞ்சுக்கிட்டேன். வெறும் ரேடியோ கேட்குறதோ டிவி பார்க்குறதோ ஒன்றும் எல்லாத்தையும் சொல்ல முடியாது. படிக்கிறதுல தான் நிறைய தெரிஞ்சுக்க முடியும்னு என்னோட அனுபவம். ஒரு 5th or 6th படிக்கும்போது ஒரு நாள் திடுதிடுன்னு ஓடி வந்தா. எங்கள் வீட்டில் நிறைய படி இருக்கும், அதில் ஏறி வரும்போது தடுக்கி விழுந்துட்டா. ஏன்னு கேட்டேன். ஒரு பையன் கிளாஸ்மேட் வந்து ஒரு லெட்ரு கொடுத்தானா ஒரு தெருமுனையில் வந்து நின்று, அதுக்காக அழுதுகிட்டு ஓடி வந்தா. இது ஒரு சாதாரண விஷயம், நீ எதுக்கு வாங்கி பார்த்துட்டு நீ பாட்டுக்கு பேசாமல் வந்துடலாம், இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை அப்படின்னு சொன்னேன். அவளுக்கு புரியவே இல்லை, அழுதுகிட்டே இருந்தா ரொம்ப. அதுக்கப்புறமேல கொஞ்சம் கொஞ்சமாக அப்புறம் தான் நான் பேச ஆரம்பிச்சேன் இந்த மாதிரிலாம்.